நண்பர்களே, இப்போ எங்கே வரானா நம்ம ஜன்னத் பிரியாணி கடைக்கு வந்திருக்கான். மேலே கட்டுப்பா, மேலே வந்திருக்கேன். நான் சாப்பிட்டேன் பிரியாணி, தரமான டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. இப்போ என் மாப்பிள்ளை கேமராமேனு, உனக்கு என்ன வேணும்? ஆமாம், எனக்கு ஒரு முட்டை பரோட்டா. ஆமாம், முட்டை பரோட்டா. நீ கேட்பேன்னு தெரியுங்களா? அதே உனக்கு செட்டே சொல்லிட்டேன். ஆமாம், சொல்லிட்டீங்களா? இதெல்லாம் என்ன சொன்னேன்? செட்டு சொல்லிட்டுனா செட்டு போட்டுக்கிட்டுருக்காப்ல. செட்டு போடுறாரு, நீ சாப்பிட்ற மண்டை 2 கொட்டு கொட்டு. ஒரு ஆம்லேட் வேணுமா? ஒரு ஆம்லேட்டு, ஒரு செட்டு மாப்பிள்ளைக்கு. மாப்பிள்ளை பேர் தெரியுமா உங்களுக்கு? மாசு மாதிரி. மாசுனாலே பெரிய லெவலாக இருக்குங்க. லெவலு இவங்க வீடியோவெல்லாம் பயங்கரமாக தரமாக இருக்கும். அம்மா வணக்கம், சாப்பிட்டீங்களா? கடையில் எல்லாமே. ஆமாம், உங்கள் கடையில் என்னென்ன இருக்குது? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஆனால் மட்டன் நான் சாப்பிட்டேங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மட்டன் வேறு என்ன இருக்குது? நல்லி பிரியாணி வேறு, பிளேன் பிரியாணி வேறு. தம்பி வாட்டர் சேர்ச்சி அங்கே சிரிக்கிறாப்புல. சாப்பிட்டே தம்பி? தலைவா நல்ல செட்டு அருமையாக இருக்கும் தலைவரை. நொறுக்கி விட்றீங்க. அடியை பார்க்கவா? என்னவா அடியை பார்க்கவா? உனக்கு ஒன்று அடி முடி இடி விடுயா. கொத்துப்பட்ட அடியை பாருங்க, கொத்துப்பட்ட அடியை விடு பாரு. பாரு வேடிக்கை. அதான் வாடிப்பட்டி கொட்டு. அங்கே வாடிப்பட்டி கொட்டு. போடு போடு போடு. வெளு வெளுக்க வரா தலைவர். ஆனால் அவன் சாப்பிட்றது 2 வாயில சாப்பிட்ட தலைவர். போடு 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 போடு. நான் அங்கிட்டு போய்க்கிறேன்ப்பா சாமி. நான் வந்துட்டீங்க. இந்த அங்கிட்டு போறேப்பா. போடு 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 போடு. விஷயமா போட நீங்க? பேசாம சென்னைக்கு போயிடலாம்டா. மியூசிக் டேட்டாலாம் அடி நொங்க எடுக்கிறாப்புல. ஏன் என்ன எந்த போடு? ஏய் வேற லெவலியா தலைவர். தலைவா ஏன்னா எங்கெங்கே இருக்கீங்க? இவெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமாங்க. பயங்கர மாஸ்டர் இருக்கானே, போட்டு வெளுக்கிறாப்புலையே. ரைட், ஓகே. மாப்பிள்ளை சாப்பிட போறாரு, வெளுக்க போறாப்பு மாதிரியே. உள்ள போலாமா? நல்லா போறாங்க. சாப்பிட போறாப்புல. பார்சல் கிடையாது, நோனோ சூட சாப்பிட. அப்படியே இல்லைங்க, நல்லா பெப்பர் போட்டுங்க தலைவரா. பெப்பர் போட்டு வெளுக்கிறப்ப எங்கேயா இருந்தவனா? என்ன பெரிய மியூசிக் டேரக்டர் அடி வெளுக்கிற ஆட்டாடி. ஏமா என்ன அப்படி அடிக்கிறாப்புல? அனுப்பிச்சிரு என்ன சொல்லப்பா, அவன்கிட்ட இல்லாத. ஆனால் இந்த வீடியோ 100K தான்டா. என்ன மாதிரி? ஆமாம், இந்த வீடியோ உறுதியாக 100K போகும்டா. எங்களுக்காக இல்லை, உனக்காக இல்லை, தலைவருக்காக. போதுல தலைவா, பசிக்குதுல, கொடுக்க முடியல. ஏற்கனவே அவன் பசியில் நடக்கிறியா? சாப்பிட்றத அடி புலந்தெரிஞ்சிட்டாப்ல நம்மள. இப்போ உள்ளே போகிறோம், சாப்பிட்றோம். நான் சாப்பிடல, நான் ஏற்கனவே பிரியாணி சாப்பிட்டு ஒரு வீடியோ போட்டாச்சு நம்மள. இப்போ என் மாப்பிள்ளை மாறி சாப்பிட போகிறேன். மாதிரி உனக்கு தான் நீ வேட்டை. தலைவா ஒரு ஆம்லேட் போட்டுருங்க மாப்பிள்ளைக்கு. ஓகே. கருவேப்பிலை போடாதீங்கன்னு கேட்க மாட்டீங்களே. ஓகே, உள்ள போயிடலாம் மாப்பிள்ள. வாங்க உள்ள போயிடலாம். உள்ள அவ்வளோதான், நீங்க தான் போனேன்னு எதுவுமே இல்லை. 100% செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. ஆன் பண்ணிட்டீங்களா? ஓகே. நான் பிரியாணி சாப்பிட்டேன் நண்பர்களே. மட்டன் பிரியாணி வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மாப்பிள்ளை பிரியாணி சாப்பிட்றா வேணாம், எனக்கு செட்டு தேவை நின்னேன். செட்டு சாப்பிட 2 பொட்டு கொட்டி மாப்பிள்ளை சாப்பிட்றான்னு பார்ப்போம். உண்மையிலே எங்கள் பிரியாணி சொல்கிறதுக்கு எல்லாம் ஒன்றுமே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதாவது வீடியோக்காகலாம் பேசுகிறேன், நம்ம ப்ரொமோஷன் போடல, ஓகேவா? அதாவது ஒரு நட்புக்காக
இந்த கடை எப்படின்னா இப்போ 20 நாள் இருக்கவனே திறந்து வாங்கினே உட்காருங்க. 20 நாள் ஆச்சு கடை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. என்ன மாப்பிள்ள சிந்திட்டீங்க? இந்த கூடாது மாப்பிள்ள, அது தப்பு மாப்பிள்ள. ஒவ்வொரு அரிசியும் நம்ம வந்து கீழே போட்டோம்னா நம்ம விவசாயிக்கு கண்ணு தெரியலையா? பசியா? சரி விடுங்க. ஓகே ஓகே, நான் துணி மட்டும் நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். அதாவது எப்படின்னா நண்பர்களே, நல்ல ஒரு தரமான ஒரு கடை, ஜன்னத்தான் நம்ம கடை வரு. பிரியாணி நல்லா இருந்தால் தான் வீடியோ போடும்னே. உண்மையிலே சொல்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ இனிமையாகவும் தரமாக இருக்குது. செம்ம டேஸ்ட். இது எப்படி இருக்குது? டேஸ்ட்டாக இருக்கா? எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு வாய். நான் சாப்பிட்டா நீ சாப்பிட்றேன். நீ சாப்பிட்ற நீ சாப்பிட்ற ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க. நான் சாப்பிட்டா பூரா சாப்பிட்டு நீ சாப்பிட்றேன். எச்சி ஊருது உங்களுக்கு. எச்சி ஊருது, என்ன பண்ணி தொலைகிறது? நான் பிரியாணி சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்டா பொழுதுன்னு சொன்னேன்னா, நிறைய பேர் பிரியாணி சாப்பிட ரொம்ப பிரியராக இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் இந்த கடை. செம்ம நம்ம திருப்பால கிருஷ்ண கோயில் பக்கத்துலேயே இருக்குது கடை, ஒட்டினாப்புலே இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் வாங்க, நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் நீங்கள் நம்பி, அதாவது தரம் நிறம் சுவையாக இருக்குது. எப்போ வேணாலும் வரல. அண்ணே கடை எத்தனை மணி இருக்குது நைட்டு? காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 11 மணி. ஆமாம், காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 11 மணிக்கு கடை இருக்குது. நம்மளே வாங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் பிரியாணி இருக்குது, ரைஸ் இருக்குது, முட்டை பட்டா இருக்குது, மட்டன் பிரியாணி இருக்குது, செட்டு எல்லாமே இருக்குது. இல்லை எதுவுமே இல்லைன்றது. மட்டன் சுக்கா, குடல், நாட்டுக்கோழி எல்லாமே இருக்கு. என்னது வாழை இலை? அது வேறு இருக்கா? வாழை இலை புரோட்டா இருக்குது, கறி தோசை இருக்குது. அடையே அப்பா, வேறு லெவலுக்கு நீங்கள். ஆனால் நாங்கள் இதெல்லாம் சாப்பிடல. இன்னொரு நாளைக்கு வந்து அதெல்லாம் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணிக்கிறோம். ஓகேவா? மாப்பிள்ள செட்டு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குன்னு செட்டு அருமையாக இருக்குது. மாப்பிள்ள பொழந்துட்டு இருக்காப்புல. மனச்சாச்சு இல்லையா? குழம்பு விடுங்க. அண்ணே குழம்பு கொடுங்க மாப்பிள்ளைக்கு, டென்ஷன் ஆயிடுவாப்ல. கொஞ்சம் எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கோமா? கொஞ்சம் எடுத்து இதே வேணாம்னே. நான் மரத்தட்டை காலி பண்ணிட்டீங்க. ஆஹா, அருமையாக இருக்கா? அமேசானியா செம்ம டேஸ்டாக நம்மள. ஓ, நம்மலாம் உண்மையில இருக்குண்ணே. நாங்கள் மதுரைக்காரங்க உண்மை மட்டும்தான் பேசுவோம், பொய் பேச மாட்டோம். மாதிரி சாப்பாடுக்கு நாங்கள் தான் அப்படின்னு இல்லை. எங்கள் ஊரில் சாப்பாடு அருமையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம திருப்பாட ஜன்னத்து பிரியாணி வந்து சாப்பிட்டு பாருங்கள். மீசமணி எனக்கு சொன்னானே, என்னடா அப்படி எந்த கேள்வி கேட்குறேன், கமாண்ட்லேயே பண்ணுங்கள். ஏன்னா எந்த கடையும் ரிவ்யூ கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன் போல. ஆனால் மாப்பிள்ளை செட்டு சாப்பிட்றாப்புல, அப்புறம் ரைட்டாக எடுத்து சாப்பிட்றேன். செட்டு அவர் போட்ட தரமான நம்ம குணால் மண்டை தான் போட்டாப்புல, குணால் மண்டை மாதிரி இருந்துச்சு. இப்போ அவர் தான் நம்ம வீடியோ எடுத்துருக்காப்புல. தம்பி அருமையாக. உங்கள் பேர்? சூர்யா. உண்மையிலேயே காலையில் உதிக்கிற சூரியன் மாதிரி குழம்பு நெஞ்சு விட்டீங்க. முட்டை போட்டாவே மாப்பிள்ளை நல்லா இருக்கா? அவருக்கு நன்றி சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ். திண்டுக்கிட்டே இருக்கீங்க மாநகரத்தில். நம்ம சாப்பிட்டு சொல்லலாம். என்னையா டேஸ்டாக இருக்க மட்டும் சொல்லணும்னா அதில் அப்புறம் மறந்துடுவீங்களேங்க. மறக்க மாட்டேன். என்ன மறக்க மாட்டேங்க? நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கும். போடு. நான் என்றைக்குமே சாப்பிட்றதே வீடியோ போட்டுங்க. இன்னைக்கு தான் என்னுடைய கேமராமேனி மாப்பிள்ளை வெளியே வந்தால், கேமராமேனி மாப்பிள்ளை தான். வீட்டில் என்னுடைய மனைவி தான். இன்றைக்கி வெளியே வந்துட்டேன். மாப்பிள்ளை எப்போயுமே நம்மளை சப்போர்ட் பண்ணுவாப்புல. ஆனால் கேவலமானவன், மானங்கட்ட ராஸ்கல். ஃபோன் எடுக்க மாட்டேன். நம்மளே கொலையாக கொண்டு விட வர நேரத்தில் பையெல்லாம் நம்மளை உண்மை தானே? தலைவரே, மோசமான தலைவரே. ஒரு நாள் இப்படி தான் ரிவ்யூ பண்ண போகணும் நான் சொல்லி கூப்பிட்டேன். வரவே மாட்டேங்கிட்ட. போனுக்கு வரேன்னு சொல்லிட்டு என் தம்பி இருந்தாலாமா? அவனை பற்றி பேசுகிறாங்க சாமி. என் தம்பி இருக்கானே சந்தோஷ், அவன் பெரிய புறார் தலைவரே. வர்றேன்னு நான் காலையில் 8 மணிக்கு போன முடியாது, நைட்டு 8 மணி போட்டுக்கல. கேட்டால் உனக்கு சொல்லியிருக்கேன், மாமா போனே அடிக்கல. தலை உனக்கு தெரியுமா யாருன்னு? ஏய், இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்க நண்பர்களே, வேறு லெவலில் வீடியோ போடுவாப்புல. இந்த மதுரை பிள்ளைங்க இருக்காங்களே, இந்த டீமு தான். ஆமாம், எங்கள் அக்கா மையன் தான். இப்போ நான் தான் திருத்தி வச்சிருக்கேன். அதனால வீடியோ போடக்கூடாதா? ஒரு ஊருக்கு சண்டை போடக்கூடாது. இவங்க தாங்க கரெக்டாக தான் போட்டால் மண்டை போட சாலனா கோளாறு. நம்ம கோளாறு, நம்ம சதீஷ் நம்ம தம்பி தான். ஆமாம், நீங்கள் படுத்தினா வருதே. நான் தான் கண்டிச்சு வச்சிருக்கேன் இப்போ. ஏன்னா இப்போ நம்மளாம் சென்னைக்கு நடிக்க போகிறோம், வர்றோம். நமக்கு பாதுகாப்பு என்ன? நம்ம ஊரை தமிழ்நாடே நம்ம
இப்போ தமிழ்நாடு போகிறோம்ல நம்ம எல்லாமே ஒரே மக்கள், நம்மளாம் இந்தியனே, அதுவுமே நம்மளாம் இந்தியர்கள். இந்தியர்கள் என்ன கேளுங்க மாமா. சொன்னா கேளுங்கடா, இல்லை அடிச்சு முடி நீங்கள் தேவலா போயிட்டு நீ சண்டை போடுறாங்களா? நான் சென்னை பிள்ளைங்களா அப்படி கிட்ட தேவலாம் அவங்க மதுரையை தட்ட மாத்தி மாத்தி எடுத்துக்கிறாங்க. அதுக்கு தேன் சொல்கிறேன், அவருக்கு தெரியறத கூட உங்களுக்கு தமிழ்நாடு ஃபேன், நம்மளோட ஃபேன். சென்னை நம்ம நண்பர்கள் தான், மதுரையும் நண்பர்கள் தான், எல்லா ஊருமே ஒரே ஊர் தான். நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிறோம், அதனால ஒருங்கிணைந்து வீடியோ போடுவோம். அண்ணே நம்ம எல்லா வீடியோக்கும் லைக் போட்டுருவாங்க. சொல்லிட்டார்ல, நீ உடனே ஒன்று பிடிக்க முடியாது, நீ சாப்பிடு. வேற என்ன வேணும்? போதும். பொழுது நைட்டு சூப்பர்ல பார்ப்பேன். எங்கிட்ட கஷ்டம் நான் தான் தட்டி வச்சிருக்கேன், இனிமேல் அப்படி வீடியோ போடக்கூடாதா? சண்டை வந்து நல்லபடியாக வீடியோ போடுங்க, அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும், அடுத்த நிலைக்கு போக முடியும். இந்த மாதிரி அதாவது வீடியோ போடுறது ஒரு அளவு இதில் வர, நம்ம யாரையும் தாழ்த்தி போடக்கூடாது. நம்மளை தாழ்த்தி நம்ம வளரணுமே, ஒரு அடுத்தவனை தாழ்த்தி வளர்ந்தது வளர்த்தி இல்லை. உண்மையில உண்மை வீட்டுக்கு தெப்ப குழந்தைக்கா ஏங்க நாங்கள் ஊமுச்சு வளமுங்க, இந்த இருக்கு அடுத்த ஸ்டாஃப் தலைவரை. அப்புறம் நான் ஏதோ மீச பண்ணினேன், என் ஐடியா வந்து மீச பண்ணிட்டு இருக்கேன், நம்மளுடைய மதுரை மீச பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னே விட்டுருங்க. இந்த வீடியோ வந்து உண்மையிலேயே இது எங்களுக்காக நீ பண்ணனே, நம்ம ஜன்னத்து கிடைக்கான்னு பண்ணித்தே ஆகணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மாப்பிள்ள ரிவ்யூ கொடுத்தாது நம்மள, இது முடுறா சாப்பிட்டு அள்ளி எறியா. இன்னொன்று சொல்லடா, போதும்ட்டேன். சூப்பராக போட்டீங்க தலைவா, ரொம்ப நன்றி சூர்யா அண்ணே, கடை ஓனர் ரொம்ப நன்றிண்ணே. உங்கள் பேருண்ணே? அஜ்மல் அண்ணே, ரொம்ப நன்றி. சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. மற்றொரு வீடியோ ஆன் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களே விடுவது மதுரை மீசமணி, மாஸ்மாரி, ஜன்னத் ஹோட்டல் சூர்யா அண்ணே, ஓனர் அஜ்மல் அண்ணே. நன்றி, வணக்கம். ஐயோ அதெல்லாம் வேணாம், அது வேற இல்லை. நம்ம எப்பவுமே நண்பர்கள் தான் இந்த தலைவா. ஓகே பாய். நம்மளை ஏதாவது ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க. பாய் பாய். முடிஞ்சா